ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான வில்லேஜ் ஸ்டைலில் உளுந்தம்பால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு கருப்பு முழு உளுந்து எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கருக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்துப்போங்க. இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கான தேங்காய் பாலையும் நம்ம அரைச்சி வச்சுப்போம். இதுக்காக 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து முதல்ல ஒரு ரவுண்டு நல்லா சுற்றி பால் எடுத்துக்கிட்டேங்க, ஃபில்டர் பண்ணி. அதே போல் 2வது ரவுண்டும் எடுத்துக்கிட்டேன். இது போல் எனக்கு 2 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் கிடச்சிருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம். இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா குக்கரில் உளுந்து, அதை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். பாருங்கள், நமக்கு நல்லாவே சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இது போல் கருப்பு உளுந்தெல்லாம் நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் தாங்க குக் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா அந்த ஸ்கின்ல பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆன்டிஆக்சிடென்ட் நிறையாவே இருக்குங்க. இப்போது நம்ம இந்த உளுந்தை நல்லா ஆற வச்ச பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வேக வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போங்க. பாருங்கள், நான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போது இதையும் எடுத்து அப்படியே வச்சுருங்க. இதுக்கான நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பார்ப்போம். இப்போ இந்த பாலை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 சோம்பு அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்றைக்கி இந்த உளுந்தம்பாலுக்கு ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு நான் பனை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பனை வெல்லம் இல்லைன்னா பனை கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பனை வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சுப்போம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வேக வச்ச உளுந்து அதை இதோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கரண்டியை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பீட்டரை வச்சு கூட நல்லா அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் இனிப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தாங்க பனை வெல்லம் சேர்த்துருக்கேன். அது மீடியமான இனிப்பு தான் தரும். உங்களுக்கு இனிப்பு கூட தேவைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம இதை வேக வச்ச உளுந்துன்றனால ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சூடாக சர்வ் பண்ணலாங்க. நம்மளோட ஹெல்த்தியான உளுந்தம்பால் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.